Hi viewers, welcome to Food Tape. இன்னைக்கு இந்த Food Tape சீரிஸ்ல நீங்க பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் ப்ரிப்பரேஷன். இந்த சூப்ல இந்த சத்து தான் இல்லைன்னு சொல்ல முடியாம ஒரு எல்லா வகையான சத்துக்களும் நிறைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இந்த ரெசிபியோட பேரு முருங்கைக்கீரை சூப். இந்த முருங்கைக்கீரைன்னு பேர் கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சூப்ல எல்லா வகையான சத்துக்களும் நிறைஞ்ச ரெசிபி தான். அதே மாதிரி இந்த ரெசிபி வழக்கமான ரெசிபி மாதிரி இல்லாம இன்னைக்கு இது என்னுடைய ஸ்பெஷலா உங்களுக்கு இந்த ரெசிபி சமைச்சு காமிக்க போறேன். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்திலே நோட்டிபிகேஷன் பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா எங்களுடைய அடுத்தடுத்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம்ல சேருங்க. வாங்க இந்த முருங்கைக்கீரை சூப் எப்படி தயார் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நல்லெண்ணெய், சீரகம், சோம்பு, பட்டை, மிளகு, மல்லி விதை, நம்ம சேர்த்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே பொன்னிறமாக பொரிய விடுங்க. இப்போ நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே பொரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வெட்டி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்க்கலாம். இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம இடித்து வச்சிருக்கிறோம். இந்த சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக இஞ்சி நம்ம சேர்க்குறோம். இப்போ நம்ம தக்காளியை சேர்க்கலாம். ஒரு தக்காளியை 4 துண்டாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதையும் சேர்த்து லேசாக வதக்கி விடுங்க. இப்போ நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கலாம். வதங்கிட்டு இருக்கிற சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, ஒரு ஸ்பைசஸ் இது எல்லாமே இருக்குது. இது கூட நம்ம இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்து நம்ம வதக்கி விட்டுட்டுருக்குறோம். நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம். மஞ்சத்தூள், இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கான பொருட்களை நம்ம ஒரு விசில் வரைக்கும் விட்டு வேக வச்சு எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த முருங்கைக்கீரையும் தக்காளி, சின்ன வெங்காயம், ஸ்பைசஸ், பூண்டு இது எல்லாமே இந்த நீரில் குக் ஆயிடுச்சு. இப்போ அந்த கலவையை நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச அந்த முருங்கைக்கீரையும் அது கூட உள்ள பொருட்களையும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த மிக்சியில் போட்டிருக்கோம். இப்போ முருங்கைக்கீரையும் அது கூட சேர்ந்த பொருட்களையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. முருங்கையை வேக வச்ச நீரை இப்போ ஊற்றலாம். இந்த முருங்கைக்கீரை சூப்பை ஜஸ்ட்டு சூடு பண்ணுங்கள். இந்த முருங்கைக்கீரை சூப்பில்
நம்ம திக்னிங்க்கு எந்த ஒரு பொருளையுமே சேர்க்கலை. இந்த முருங்கைக்கீரையை தான் நம்ம வேக விட்டு அரைச்சி சேர்த்து தான் இந்த சூப்புக்கு நல்ல ஒரு திக்னிங் கொடுத்துருக்குறோம். இந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து தயாராகிடுச்சிங்க. இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு நம்ம காரத்துக்கு மிளகு தான் சேர்த்துருக்குறோம். நம்முடைய மிகவும் ஆரோக்கியமான சத்தான முருங்கைக்காய் சூப்பு ரெடி. இந்த முருங்கைக்கீரை சூப்பு எப்படி தயார் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த முருங்கைக்கீரை சூப்புடைய டேஸ்ட் எப்படி இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முருங்கைக்கீரைக்கே உண்டான அந்த ஷார்ப் டேஸ்ட் இருந்தது. அதே மாதிரி இந்த மசாலா ஸ்பைசஸ் கூட நம்ம வந்து பட்டை சேர்த்துருந்தோம். ஸோ இந்த பட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் டேஸ்ட்டு ப்ளஸ் இந்த பட்டையுடைய ஃப்ளேவர் சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. வழக்கமாக இதேமாரி சூப்லாம் தயார் பண்ணும்போது கூட வந்து பருப்பை வந்து வேக வச்சு சேர்ப்பாங்க ஒரு திக்னிங்காக. ஆனால் இந்த முருங்கைக்கீரை சூப்பில் வந்து நம்ம எந்த வகையான திக்னிங் ஏஜென்ட் சேர்க்காம நம்ம முருங்கைக்கீரையும் அதோட சேர்த்த வெங்காயம், தக்காளி, அதேமாதிரி மசாலா இது எல்லாமே தான் நல்லா வதக்கி நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக சேர்த்து தான் நம்ம இந்த முருங்கைக்கீரை சூப்புக்கு வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெசிபி வந்து ஒரு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாமே எங்களுக்கு வந்து அடுத்தடுத்த ரெசிபியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெசிபியை தர்றதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். வாங்க அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் சைன் ஆஃப் பண்ணுறது ஷெஃப் ராஜ்.